எனக்கு தெரியவே இல்லை. என்ன நடந்தது ஐயோ, புரியலையா? சாமி, சாமி, சாமி. என்ன இது அலங்கோலம்? சாமி, போகும்போது இப்படியே போனாங்க. இல்லையே. வரும்போது உரி விட்டு அடிச்சுக்கிறாங்களா? நீங்க சொன்னது போல் இமாச்சல சென்றோம். அந்த வீரபால சேவலோட கவத்தை கடிக்க நேரத்தில் கையில அடியா தண்டமாக அடித்து சித்திரவதை செய்து விட்டார் சாமி. சாமி, நீங்களே காப்பாத்து சாமி. அத வர. ஒரு போராடி இருக்க போங்க. ஏய், ஏன் யார் வந்திருக்காரு பாரு. டேய், வாடா அது நேரம் கரெக்டா இது. பார்த்தாயா பொண்ணுலகம் எப்பேற்பட்ட அழகு. ஆமா ஏண்டா அடடா பொன்னாலே அமைத்திருக்கின்றான்டா தேவேந்திரன். டேய், ஜகஜோஜா இது பாருங்க. அவனுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவன் யாரு? காவலாளியா மாதுளி. அட போய் போ. ஏய் எங்க சாமான் கூப்பிட்டாரு வா. சாமான் கூப்பிட்டாரு. ஆமா, பொத்தலாக்குதா மூச்சாக்குதா? எனக்கு நான் கலாய புதுசா வந்துருந்தாங்க. ஏய் ஏய், ஏய், யாரா நீ? எதுமா அடிக்க வரானா? டேய் உன்னியா? உனக்கு எப்படி வீரன்? நான் எங்களோட இருப்பவனி. எங்களுக்கு எப்படி வீர பஞ்சம்ல பராக்கியம் இருக்கிறதோ அதே போல நீயும் நினைத்தவன். போடா. என்ன சொல்றேன் ஏன் சொல்றேன் போடா. டேய், அவன் போய் சண்டைக்கு போ. முதல்ல அவனை கொண்டு குவித்து வா. டேய், உனக்கு தெரியல கராத்தே கராத்தே. போ. ஏய் நாங்க போர் போட வந்துக்கிறோம். ஒரு அடிக்கு எடுத்துட்டு வா. போர் சண்டை போட வந்துக்கிறோம். சண்டை போடியா? சொல்லிட்டு வந்துட்டியா? சொன்னது பாய் சொல்லாது பெருப்பா வந்துக்கிறேன். அப்ப போறது இல்ல. அப்ப நான் வரையா மரத்துலயே ஆள் அவுட்டு. நான் வச்சுக்கலாமா? யார் முதல்ல வச்சுக்கிட்டு? சண்டைடா பாய் கரவு வா. அவுத்துட்டு தான் இறங்கியா? ஏய் போடு, இப்படி போடு. ஏய், இங்க கீழே இப்படி போடு. உடம்பு ஆன்ச பாடுற. ஆன்சர் நேரத்துல பார்த்தா ஆன்சர். ஆன்ஸ்டா. ஆன்சங்காடி பாத்தி. சரி ஒண்ணு. அங்க பாரு, அப்படி பாரு. அப்படி வேணாம் வா. வேற வேகமா போகாம செய்யாத்திலே குழி வெட்டிடலான்னு பார்த்தேன். கீசி புடுவேன் கீசி பேஜாரி ஆகி புடுவேன். ஏய், கராத்தே சொல்லிட்டு அவன் கால்ல போய் கும்பிட்டு வரணும். காலில் இருக்கிறவன் கம்மு நேற்று அவன் காலை பிடிச்சி அப்பதான் ஸ்டெப் பண்ணிருக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கா ஓத்து வரிய நீப்பா அடே தேவேந்திரா. அடே தேவேந்திரா. அப்படியே குந்துரா. அடே தேவேந்திரா. பொண்ணுல வந்து அடே தேவி இந்திரா குரல் கொடுக்கலாமணி யாரடா? நாட்டை சேர்ந்தவனி. பெயரை கேட்டாலே நடுநடி. என்னடா உன்னுடைய பெயரு? எப்பேற்பட்ட யாருடைய பிள்ளை தெரியுமா? யாருடைய பிள்ளை? பிள்ளை வீரபாலன் சிவபாலன். ஓ, அரக்க இனத்தை சேர்ந்தவனா நீ? மடையா கைய வச்சு ஏமாத்தம். எங்க அம்மா எப்ப ஆத்துட்டாங்க. அது கூட பொறுமை சொல்லி என்ன ஆட்சி கழித்து போறாடா? ஒரு ஆக்ரோஷ். என்ன ஆக்ரோஷ்? ஒண்ணு என்னடா எப்பேற்பட்டவன் என்று உனக்கு தெரியும்? எப்படிப்பட்டவனே? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்?
மாடு மாதிரி நின்னுக்குது. போய் அவன் பின்னாடி சொல்லி தப்புவான். சண்டைக்கு போற எருமாடு மாதிரி நான் நின்னுக்கிறேன். டேய், பார்ப்பதற்கு சின்னம் சிறு வயலாக இருக்கிற எனக்கு நான் மரியாதை கொடுத்து, ஆனா உயிர் மீது ஆசை இருந்தால் புறப்பட்டு கட்டி ஓடிவிடடா. பிரபு காட்சி நான் ஓடுவதா? உண்மைதானடா? ஏய், நீயே நானா போகிறேன் யாடா? கண்டக்டா, அட யாரடா முன்னாடி? யாரடா முன்னாடி? ஊரடா உன்னரே, வாரடா உன்னரடா, வளைக்கே 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 தானடா. அட வந்து வந்தடா, வந்தடா வந்து என்னதான் இது? ஏய், என்னடா? அட துடிக்க வதக்க வெற்றி பெற்றால் என்று கவலைப்படாதே. எனக்காக தேவர் படை வருவது அங்கு பாருடா. உனக்காக தேவர்கள் எங்கேயா நமக்கு நாய் தேவதான். மாயை கற்றவன் மறைந்து போய்விட்டாய். நாய் பொன்னு வரத்தை பிடித்து விட்டோம். ஆம், அந்த மாயவன் வரவே இல்லை. இருப்பினும் நாய் சபா நாய் தம்பி சிவபாலா, தம்பி சிவபாலா, அந்த தேவேந்திரனை ஒழித்து விட்டாயா? பிரபுது காட்டி ஓடி விட்டான். தேவ பயல்களுக்கு இதுவே வழக்கமாகி விட்டது. இருப்பினும் பார்த்தாய இதுவரையில் அந்த மாயவனுடைய நமக்கு கண்களுக்கு கிடைக்கவே இல்லை. கிடைக்கவே இல்லை. தேவர்கள் புறமுது காட்டி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆமா, ஆனால் ஒன்று என்னன்னா, அன்று ஒரு நாள் நாரத மகாமுனிவர் எனக்கு நயமாகவே மறைமுகமாகவே எச்சரித்தார். என்னவென்று உரைத்தார்? எல்லா தேவர்களும் அடி அடி என்று அடிங்கள். அடியுங்க. அப்பொழுது அந்த மாயவன் வருவான், அந்த திருட்டு பயல் ஏய், வந்தால் உங்களை பகையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்தார். அதற்கும் வரவில்லையே என்றால் என்றால் சோனியாவில் இருக்கக்கூடிய உன்னுடைய பெரிய தந்தை இரண்டாக்குடைய மகன், அவனுடைய பிள்ளை பிரகலாதன் இருக்கின்றான். நம்முடைய பெரிய தந்தையினுடைய மகன் பிரகலாதன் இருக்கின்றான். ஏய், அவனை அழைத்து பாருங்கள். உங்களோடு வந்தால் அழைத்து வந்து விடுங்கள். நம்ம அண்ணன் அப்படி இல்லை என்றால் என்றால் அடி அடி என்று அடித்தால் அடித்தால் அவனுடைய பக்தனுக்காக பருந்து எப்படி வருவான் அந்த மாயவன். அப்போது உங்களுடைய பகையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று எடுத்து வைத்தார். தம்பி, அண்ணா, நமது நாடு நமது தந்தை வாய்ந்த நாடு நாடு இப்போதே புறப்பட வேண்டும். புறப்படுங்க.
கோவிந்தா, வைகுந்த வாசா, உன்னுடைய அருளால், உன்னுடைய ஆசையால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த சோனகாபுரி பட்டணத்தை சீரும் சிறப்போடும் ஆண்டு கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்க அனிதினமும் உன்னை வழிபட்ட பிறகுதான் எந்த ஒரு வேலையும் செய்வது என்னுடைய கடமை. இப்பொழுதே உன்னை வழிபட வேண்டும். இறைவா, நந்தலாலா நந்தலாலா வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இருந்த முடிவிலும் யாரோ வருவது போல் தெரிகின்றது. சரி, யார் என்று பார்க்கலாம். சிவபாலா, பார்த்தாயா நமது சோனிகாபுரி நாடு, நம்முடைய தாய் நாடு. ஆம், இதுதான் நமது சோனிகாபுரி நாடு, தந்தை வாழ்ந்த பட்டினம். அடடட, என்ன ஒரு சிறப்பாக இருக்கின்றது பார்த்தாயா. ஆமா மன்னா, நமது கோட்டையை பார்த்தாயா. மாடு, மாளிகை, கூடை, கோபுரம், மலர்பஞ்சனை, மயிலாசனம், மரகத நாற்காலி இத்தனையும் தெரித்து வாய்ந்திருக்கின்றார்கள் நமது தந்தைகள். அந்த மாயவன் எளிதில் கொன்று விட்டான். இருப்பினும் விட்டு வைக்கவே கூடாது அந்த மாயவனை. சென்று அண்ணனை காணலாம். புறப்படுங்க. அண்ணா, அண்ணா, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. அண்ணா, ஹரி ஓம் நமோ நாராயண நம. தந்தையை கொன்றவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அண்ணா, ஏய், நமது தந்தையை கொன்றவன் உன்னுடைய தந்தையை கொண்டு உன்னுடைய தாயை விதவையாக்கின்றான். என்னுடைய தந்தையை கொண்டு என்னுடைய தாயை விதவை கோலத்தில் இருக்கின்றான். அப்பேற்பட்ட மகனுடைய நாமத்தை அல்லும் பகலும் 60 நாயகையும் அறிவோம் நமோ நாராயணா நாராயணா என்று வணங்கிக் கொண்டிருக்கின்றானே. சரி, பார்ப்போம். அண்ணா, 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 பிரகலாதண்ணா, அண்ணா, அண்ணா, அண்ணாவா? அண்ணா, உமக்கே நமஸ்காரோ. நாங்கள் தான் உன்னுடைய தம்பிமார்கள் வீரபாலன், சிவபாலன். யார்? ஏன் உங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை? உன்னுடைய தந்தை இருனுடைய தம்பி இரநாக்கரன், இரநாக்கருடைய பிள்ளைதான் இந்த வீரபாலன், சிவபாலன். என்ன? எனது சிறிய தந்தை இரணியாக்கருடைய பிள்ளைகளா? இதுவரை எனக்கென்று உற்றார் உறவினர் யாரும் இல்லை என்று நான் ஒருவன் தான் என்று நான் தனித்து வேதனையோடு இருந்தேன். ஆனால் எனக்கென்று இப்பொழுது சொந்தங்கள் இருக்கின்றதே என்று இப்பொழுது நான் சந்தோஷப்படுகின்றேன். ஆமா, சரி, என்றும் வராதவர்கள் இன்று வந்து விட்டீர்கள். வந்தவுடனே முதலில் உணவு அருந்த வேண்டும். சபா,
நீயே சமைத்திருக்கின்றாயே, எந்த ஒரு குறைய முடியாது. முறையிட்டாலும் குறை என்பதே இல்லை என்ன. என்றும் இல்லாமல் என்று வந்திருக்கீங்க. சரி, வந்து விட்டீர்கள். இனிமேல் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்தோம். சரி. நாம் அனைவரும் நாம் மூவரும் ஒன்றாகவே எப்போதுமே இருக்க வேண்டும். ஆமா, அதற்காகத்தானே வந்திருக்கின்றோம். அப்படி எப்படி தெரியுமா எப்படி? அண்ணா, நாம் மூவரும் ஒன்றாகவே சேர வேண்டும். சேர வேண்டும். நமது பகைவனை கொல்ல வேண்டும். நமக்கு பகைவரா? ஆ, நமக்கு யார் பகைவர்? ஆ, நமக்கு பகைவர் யார் என்பது உனக்கு தெரியாதா? பகைவரே கிடையாது. அண்ணா, உன்னுடைய தந்தையை கொன்றவன் யார்? என்னுடைய தந்தையை கொன்றவர் என்னுடைய நாதர், என்னுடைய சுவாமி, என்னுடைய ஆண்டவர் அந்த சீமன் நாராயணன் தான் என்னுடைய தந்தையை கொன்றவர். என்னுடைய தந்தையை கொன்றவன் யார்? அவரேதான். ஒரு பகைவனை பார்த்து, அதாவது ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை என்றால் ஒருவன் அடிக்கிறார் என்ற ஒரு தந்தையை ஒரு மகன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தந்தையை அடிப்பவன் அவனை பழிக்கு பழி வாங்க வரும், அடிக்க போவான். அதைதான் நீங்க செய்திருக்கணும். அவனையே அல்லும் மகனும் 60 நாழிகையும் வணங்கி கொண்டே இருக்கின்றே தகுமா? ஏனென்றால் நம்முடைய தந்தைகள் செய்தது மாபெரும் தவறு. ஓ, அப்படியா? அவர்கள் தர்மத்தின் வழியில் நடக்கவில்லை, அதர்மத்தின் வழியில் நடந்தார்கள். அதனால்தான் அவர்கள் செய்யும் அதர்மங்களை பொறுக்காமல் அந்த ஆண்டவன் எம்பெருமான் சீமன் நாராயணன் வைகுந்த வாசன் போதும் போதும் போதும். ஏன் அதர்மத்தின் வழியாக நடந்தார்கள் தெரியுமா? நமது முற்பிதாக்காவை இருக்கக்கூடிய சோமுகாசூரன், அந்த சோமுகாசூரன் அந்த பிரம்மன் தான் அவனுடைய கரத்தில் தான் இருக்க வேண்டும். ரிக், எஜுர், சாமம், அதர்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் அவன் கரத்தில் தான் இருக்க வேண்டும். அவன் தான் மக்கள், அதாவது உயிரினங்களை படைக்க வேண்டும். அதற்காக என்னுடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று சோமுகாசூரன் அந்த 4 வேதத்தையும் பெற்று சென்றான். அப்போது அவனை மத்திய அவதாரம், மீன் அவதாரம் எடுத்துக்கொண்டான் அந்த நாராயணன். திருத்தராசுரனை தேவேந்திரன் கொண்டிருக்கின்றான். இது போன்று நமது தாயாதி எல்லாம் அழித்திருக்கின்றார்கள். ஒரு வாழை மரத்தை வெட்டினால் மற்றொரு வாழைக்கன்று எப்படி துளிர்விட்டு வருகின்றதோ அதுபோன்று ஒருவர் பின்னே ஒருவர் நம்ம துளிர்விட்டுக் கொண்டே வருகின்றோம். இருப்பினும் அவர்களுக்காக பரிந்து உனது தந்தை ஈரன், என்னுடைய தந்தை ஈரன் அரக்கர்கள் அழித்து விட்டார்களே என்று பகை வாங்குவதற்காக அந்த மாயனுடன் சென்றார்கள். எப்படியோ சிங்க அவதாரம் எடுத்து உன்னுடைய தந்தையை கொண்டான், பண்டி அவதாரம் எடுத்து என்னுடைய தந்தையை கொண்டான். இருப்பினும் அவனை இனிமேல் விட்டு வைக்கவே கூடாது. நாம் மூவருமாக ஒன்று சேர வேண்டும், அவனை கொண்டு குவிக்க வேண்டும். வாருங்கள் போகலாம். தம்பி, நமது தந்தைகள் சென்ற வழியிலே நீங்களும் செல்லக்கூடாது. என்றுமே அதர்மம் அழிந்துவிடும், தர்மம் தான் தலை காக்கும். சோமுகாசூரன் யார்? நமது தாயாரி. இறந்த பொழுதிலும் யாரார் இடத்தில் என்னென்ன இருக்க வேண்டுமோ அதுதான் இருக்க வேண்டும். பிரம்மனாகப்பட்டவர் ரிக், எஜுர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கொண்டுதான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவர். அதை சோமுகாசூரன் அதை பறித்துக் கொண்டு நான் தான் படைப்பேன் என்றால் அது தர்மமாகுமா? அப்படி அவன் படைத்திருந்தால் இந்த உலகம்தான் தாங்குமா? அதனால் பார்த்தார் என்னுடைய ஆண்டவன் இவனிடத்தில் இருந்தால் இந்த உலகம் அழிந்து விடுவே, உலக மக்கள் அழிந்து விடுவார்களே என்ற காரணத்தினால் தான் அவனை அழித்தார். இதில் தவறு என்ன இருக்கின்றது? குடிய கெடுக்க வந்த கோடாரி காம்பே, குள்ளநேரி குணம் படைத்தவனே, நீயாடா என்னுடைய தந்தை வைத்து பிறந்தவன். டேய், எங்களுக்கு குலத்திற்கே சத்ரு நீதானடா. அண்ணா, எங்களோடு வர முடியுமா? நீங்கள் என்னதான் 1000 முறைத்தாலும் சரி, என்னுடைய ஆண்டவனை எதிர்த்து உங்களோடு என்னால் வர முடியாது. முடியாதா? முடியாது. அட முடியாது முடியாது.
ஐயா ஐயா நாராயணா, ஏன் படைத்தாய் என்னை உலகினிலே? என் படைத்தாய் இந்த என் படைத்தாய் இந்த உலகினிலே ஏன் இந்த துன்பம் ஐயா ஐயா ஏன் இந்த துன்பம் ஐயா உலகினிலே ஏன் இந்த துன்பமையா? ஐயா ஏன் இந்த துன்பம் ஐயா கண்ணில்லையோ உமக்கு யாதென்று எண்ணினோ? கண்ணில்லையோ உமக்கு யாதென்று எண்ணினோ? மண்ணில் நான் வாழ மண்ணில் நான் வாழ மண்ணில் நான் வாழ ஏன் இந்த சோதனை? என் படைத்தாய் இந்த உலகினிலே ஏன் இந்த துன்பம் ஐயா எனக்கு ஏன் இந்த துன்பம் ஐயா நான் படும் வேதனை எல்லையே இல்லையா? ஐயா ஐயா நான் படும் வேதனை இல்லையே இல்லையா? மண்ணில் நான் வாழ மண்ணில் நான் வாழ மண்ணில் நான் வாழ ஏன் இந்த சோதனை? என் படைத்தாய் இந்த உலகினிலே ஏன் இந்த துன்பம் ஐயா ஐயா ஏன் இந்த துன்பம் ஐயா 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 நான் சொல்வதை கேளுங்கள். நீங்களாவது உயிரோடு இருக்க வேண்டும். அதனால் அதர்மத்தின் வழியில் செல்ல வேண்டாம். தர்மத்தின் வழி சென்றால் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். வேண்டாம். எனக்கு புத்திமதி இவருக்கு தோணுது. அவன் எப்பேற்பட்டவன் மறுத்தீர் நான் குறித்தீர் குறித்தி கொண்டாயே
கட்டளையிட்டு நான் இவ்வளவு முன்னால்தான் உன்னுடைய தந்தை இறந்தார். வர முடியுமா முடியாது? வர முடியுமா முடியாது? நீங்கள் என்னதான் என 1000 முறை அடித்து சித்திரவதை செய்தாலும் அந்த ஆண்டவனை எதிர்த்து என்னால் போராட முடியாது முடியாது முடியாது. இதே இடத்தில் என்னை வெட்டி போராட்டாலும் சரி. வர முடியாது? முடியாது. தம்பி கண்ணா உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் புரிவாயையா. ஏழ்மையில் இருந்தாலும் வாய்மையில் உடைந்தாலே வாய்மையில் உடைப்பாலே வழி ஒன்று செய்வாயையா. ஐயா வழி ஒன்று செய்வாயையா. உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் புரிவாயையா. பெருமையை ஒரு பக்கம் கூட்டுகின்றாய், வறுமையை மறுபக்கம் காட்டுகின்றாய். கண்ணா, பெருமையை ஒரு பக்கம் கூட்டுகின்றாய், வறுமையை மறுபக்கம் காட்டுகின்றாய். பெருமை எனச் சேர வறுமை வழிந்தீரே. பெருமை எனச் சேர வறுமை வழிந்தீரே. வழி ஒன்று செய்வாயையா. ஐயா வழி ஒன்று செய்வாய். நான் மறந்தாலும் என்னை மறவாமல் நின்னருள் புரிவாயையா. கண்ணா கடைசியாக சொல்லுங்க. தம்பி, நீங்கள் என்னதான் அடித்து சித்திரவதை செய்து என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி, என்னுடைய ஆண்டவனை எதிர்த்து நிற்க என்னால் முடியாது. ஏன் என்னை பெற்றெடுத்தார் என்னுடைய தந்தை, அவரோ எப்படியெல்லாம் என்னை கேட்டு பார்த்தார். அவர்தான் தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது கூட என் நாவிலிருந்து என்னுடைய சாமி நாமம் தான் வந்தது. அறிவோம் நமோ நாராயணாய நமக என்று, இரணையான நமக என்று வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அவரை எதிர்த்து என்னால் நிற்க முடியும்? முடியாது. இதே இடத்தில் என்னை கொன்றாலும் சரி, அதற்கு நான் கவலைப்பட மாட்டேன். கவலைப்பட மாட்டேன். உங்களோட என்னால் வர முடியாது. கவலைப்பட மாட்டேன். கவலைப்பட மாட்டேன். சரி விடு. டேய், அவன் இருக்கும் இடத்தை உன்னால் காட்ட முடியுமா? நீ கேட்கும் பொழுதெல்லாம் என்னுடைய தந்தையின் ஞாபகம் தான் வருகின்றது. இதே போலதான் என்னை எப்படியெல்லாம் கொல்ல வேண்டும் என்று பலமுறை என்னுடைய தந்தை ஏற்பாடு செய்தார். ஆனால் அப்பொழுதெல்லாம் என்னுடைய ஆண்டவனானவன் என்னை வென்று காப்பாற்றினார். இப்பொழுது நீ கேட்டாயே, உன்னை காப்பாற்றிருக்கிறார். ஆனால் அந்த பகைவன்
இறைவனை உன்னுடைய ஆண்டவனை எனக்கு காட்டு. தம்பி, இப்பொழுது கூறுகின்றேன். இப்பொழுதுதான் சொன்னேன். என்னோட தந்தை அப்பொழுது நான் கேட்டார், ஆண்டவன் நாராயணன் கோவிந்தா என்று கேட்கின்றாயே, உன்னுடைய ஆண்டவனை கண்ணால் காட்ட முடியுமா, எங்க இருக்கிறார் என்று. நான் அப்பொழுது என்ன உரைத்தேன் தெரியுமா? என்னுடைய ஆண்டவன் தூணிலும் இருக்கின்றான், குறுமிலும் இருக்கின்றான், ஏன் உன்னிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கின்றான் என்று உரைத்தேன். எங்க இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? உன்னுடைய அழிவு உனக்கு நேர்ந்து விட்டது. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க போவது கிடையாது. இதே போலதான் கேட்டதால் நான் என்ன உரைத்தேன் தெரியுமா? இந்த தூணிலும் இருப்பார் என்று நான் உரைத்தேன். ஆனால் என்னுடைய தந்தை இந்த தூணில் இருப்பானா, இந்த தூணில் இருப்பானா என்ற ஆணவத்தோடு அகங்காரத்தோடு கேட்டார். இருப்பான் என்று உரைத்தேன். அதற்கு என்ன செய்ய தெரியுமா? என்னுடைய தந்தை கதை எடுத்து ஒரு தூணை அடித்தார். அதிலிருந்து வெளிவிட்டார் என்னுடைய ஆண்டவர். எப்படி தெரியுமா? முகமோ சிங்க முகம், உடலோ நர உடல், நரசிங்க அவதாரம் எடுத்து என்னுடைய தந்தை கொன்றார். வேண்டாம், சொல்வதை கேள். நம் தந்தை போல் நீங்களும் ஆயிரம் முறை எனக்கு ஆறுதல் உரைத்தாலும் அதை ஏற்கவே மாட்டேன். நமது தந்தையை போல் நீங்களும் இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு பாராட்டு. நீங்கள் நல்ல முறையோட வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கூறுகின்றேன். எங்களோடு வர முடியாதா? முடியாது. தம்பி சிவபாலா, நமது பகவானை விட்டு வரவே முடியாது என்கிறான். இவன் இந்த உலகத்தில் இருக்கவும் கூடாது. என்ன செய்ய வேண்டும்? 5 தலை நாகமாகவே உருவெடுக்க வேண்டும். 5 ஒரு தலைக்கு ஒரு நாள், 5 நாளைக்கு இவனுக்கு அவகாசம் கொடுக்கின்றேன். அப்படி கொடுக்கவில்லை என்றால், இவன் நம்மோடு வரவில்லையே என்றால் 5 தலை நாகமாகவே உருவெடுத்து இவனை கொத்தி கோது இவன் சாகட்டும். இவன் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில். வருகிறேன். இப்பொழுது எங்களோடு வந்து விட்டால் உன்னுடைய உயிர் தப்போ. சிவபாலா, பக்தருக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னுடைய ஆண்டவன் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார். வேண்டாம், நான் சொல்றதை கேள். தந்தையை கொன்ற தருதலை நீ எங்களுடைய குலத்திற்கே துரோகி. நானா? பின்ன வேண்டாம், உங்களுடைய நன்மைக்குத்தான் நான் கூறுகின்றேன். முடிந்தால் என்னை கொண்டு விடுங்கள், பார்க்கலாம். இப்பொழுது 5 தலை நாகமாக உருவெடுக்கின்றேன். 5 நாள் அவகாசம் கொடுக்கின்றேன். 5வது நாள் எங்களோடு நீ வரவில்லை என்றால் அன்றே உனக்கு மரணம். இப்பொழுது
முருகன் கிருபை நம் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும். ஆக்கல், அழித்தல், காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலே காத்தல் தொழிலை மேற்கொண்டு கண்ணன், திருமால், பெருமாள் என பல நாமதேயங்களை உண்டு அஷ்டலட்சுமி மார்பனாக பார்க்கடலிலே பள்ளி கொண்டு வருகிறேன். அப்படி பார்க்கடலிலே பள்ளி கொண்டு இஷ்டர்களை காத்து துஷ்டர்களை அழித்து வருகிறேன். அப்படி துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நான் 10 அவதாரங்களை எடுத்தேன். அப்படி நான் எடுத்த 10 அவதாரங்கள் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமன், ராமன், பலராமன், கண்ணன், கல்கி என 10 அவதாரங்களை எடுத்து பகைவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி இருக்கிறேன். அப்படி இருக்க இன்றைய தினம் என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆரூர் மனைவி லட்சுமியை காண வேண்டும். லட்சுமி ராகவனே ரமணா ரகுநாதா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா மரபா ராகவனே ரமணா ரகுநாதா மண்மேலே மண்மேலே அன்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் மரபா குடித்தாரே அன்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் மரபா இதுதான் வைகுந்தம். வைகுந்தத்திலே ஸ்ரீமன் நாராயணுக்கு மனைவியாக லட்சுமி பெயர் பெற்று எந்த ஒரு குறைவில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் சுவாமி பார்க்க வேண்டும். சுவாமி சுவாமி மனம் படைத்தேன் உன்னை நிலை பழந்தேன்
மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு சுவாமி பாட்டுங்கள் சுவாமி. லட்சுமி, நீ என்றென்றும் நலமோடு வாழ வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. சுவாமி எதற்காக அழைத்தீர்கள்? லட்சுமி, ஆண்டவா, இன்றைய தினம் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நீயும் நானும் சற்று நேரம் ஆனந்தமாக உல்லாசமாக ஆடிப்பாட வேண்டும் என்பதும் இருக்கிறது. எப்படி எப்படி தெரியுமா? ஆண்டவா, கண்ணே லட்சுமி, ஆண்டவா, பொங்கோ நிலவினிலே புதுமை முகம்
இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. சுவாமி, உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய மனமாக படுறது எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது? ஆமா சுவாமி, இதழோடு இதை செய்த காரணம் என்ன? இது கண்ணில கவிதைகள் சொல்லுவதென்ன? இதழோடு இதை செய்த காரணம் என்ன? இது கண்ணில கவிதைகள் சொல்லுவதென்ன? பார்க்க வேண்டும், அது கொண்டு பார்க்கலாம், கொண்டு பார்க்கலாம், கண்ணி லட்சுமி, சுவாமி. நாம் இருவரும் எப்படி ஆடிப்படி கொண்டிருக்கிறோம். ஆமாங்க. ஆனால் ஆனால் என்ன? ஆபத்து ஆபத்து ஆபத்து. சுவாமி, இந்த வைகுந்தத்துல ஆபத்தா? ஆமா. என்ன சுவாமி சொல்றீங்க? எனக்கு ஆபத்து கிடையாது. யாருக்கு? உனக்கும் ஆபத்து கிடையாது. ஆமா. என்னுடைய பக்தனுக்கு ஆபத்து. உன்னுடைய பக்தனுக்கா? ஆமா. யார் சுவாமி? யார் தெரியுமா? யார்? சோனிதாபுரி ஆண்டு வந்த இரணியனுடைய மகன் பிரகலாதனன். அவனுக்கு ஆபத்து வந்து விட்டது. யாரால் தெரியுமா? யாரால்? பிரகலாதன் எப்பொழுதுமே என்னையே துதி செய்து கொண்டிருப்பவன். ஆமா. என்னையே தெய்வமாக நினைத்துக் கொண்டிருப்பவன் நம்முடைய பக்தன். ஆமா. அப்படி இருக்க அவனுக்கு யாரால் ஆபத்து வந்து விட்டது தெரியுமா? யாரால் சுவாமி? பிரகலாதனுடைய சிறிய தந்தை இரணியாக்குதன். இரணியாக்குடைய பிள்ளைகள் வீரபாலன், சிவபாலன். இவர்களால் ஆபத்து வந்து விட்டது. என்ன சுவாமி, என்ன சொல்றீங்க? அந்த வீரபாலன் சிவபாலன் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படியாப்பட்டவர்கள்? இமாச்சலம் சென்று சிவனை குறித்து தவமிருந்து வரத்தை பெற்றவர்கள். சரி. எப்படிப்பட்ட வரம்? எப்படியாப்பட்ட வரம்? வீரபாலன் எப்படிப்பட்ட வரம் பெற்றான் தெரியுமா? என்ன வரம் சுவாமி? எதிரிகளோடு போர் புரியும் பொழுது போர் புரியும் போது தன்னுடைய உடலிலே வலு குறையுமே ஆனால் அப்பொழுது சிங்கமாக உருவெடுத்து எதிரியை மாய்க்க வேண்டும். சிவபாலன் என்ன வரம் பெற்றான் தெரியுமா? என்ன வரம்? எதிரிகளோடு போர் புரிகின்ற நேரத்தில் தன்னுடைய உடலிலே உள்ள பலம் குறையுமேயானால் 5 தலை நாகமாக உருவெடுத்து எதிரிகளை மாய்க்க வேண்டும். சுவாமி, இப்படிப்பட்ட வரங்களை பெற்றவர்கள் அந்த கூடியவர்கள். சரி சுவாமி. அப்படி வரத்தை பெற்றவர்கள் பிரகலாதனம் சென்று தன்னுடைய தந்தையை கொன்றுவிட்டார் அந்த மாயவன். அதனால் அந்த மாயவனை துதி செய்யாமல் என்னோடு வாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிரகலாதன் என்ன உரைத்தான்? என்ன உரைத்தான்? இந்த உலகத்திலே செத்து செத்து ஜனனம் எடுக்கக்கூடியது மனித உடம்பு. ஆனால் நீக்குமாறு நெருந்திருப்போர் இறைவன். அதனால் அந்த இறைவனை நான் மறக்க முடியாது. சொல்வதை கேளுங்கள், திருந்துங்கள் தம்பிகளை என்று கூறினான். ஆனால் அவர்கள் திருந்துவதாக இல்லை. இல்லை. அவன் பெற்ற வரம் வீரபாலன், சிவபாலன். இருவரிலே சிவபாலன் பெற்ற வரம் என்ன? என்ன வரம்? தன்னுடைய பெயரை சொல்லாமல் பகவானுடைய பெயரை சொன்னதால் இரணியன் ஒரு நேரத்திலே சித்திரவதை செய்தான் பிரகலாதனை. உண்மைதான் சுவாமி. அதே போன்று இப்பொழுது அந்த மாயவன் பெயரை சொல்ல வேண்டாம், வாருங்கள் அண்ணா நாட்டுக்கென்று கூப்பிட பிரகலாதன் வரமாட்டேன் என்று உரைக்க பிரகலாதன் வீரபாலன், சிவபாலன் இருவருக்கும் எதிரியாக மாறிவிட்டான். என்ன சுவாமி? அப்படி எதிரியாக அவன் மாறவில்லை. ஆனால் வீரபாலன், சிவபாலன் இருவரும் எதிரியாக நினைத்துக் கொண்டார்கள். நினைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன சுவாமி? சிவபாலன் பெற்ற வரம் என்ன? எதிரிகளோடு யார் போர் புரிந்தாலும் சரி, என்னுடைய உடலில் பலம் குறையுமையானால் அந்த பலம் குறையும் பொழுது 5 தலை நாகமாக உருவெடுத்து எதிரிகளை நான் மாய்க்க வேண்டும் என்று உரைத்தான். அதே போன்று இப்பொழுது
5 தலை நாகமாக உருவெடுத்து இப்பொழுது பிரகலாதனை துரத்தி கொண்டு செல்கிறான். சுவாமி அப்படி இருக்க ஒரு பக்தனை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? சுவாமி என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பு. அதனால் எப்படி சென்றால் அந்த பிரகலாதனுடைய பக்தனை காப்பாற்ற முடியாது. எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி? எப்படியோ 5 தலை நாகமாக உருவெடுத்து விட்டான். எப்படியோ அவனை கடிக்கத்தான் போகிறான். அதனால் விஷம் ஏறா வண்ணம் நாம் காப்பாற்ற வேண்டுமையானால் நானும் வேடுவனாகவும் நீ வேடிச்சா உருவெடுத்து என்னுடைய பக்தர் பிரகலாதனை காப்பாற்றி தர வேண்டும். அப்படியா? ஆமா, அப்படியா சுவாமி? எப்படி? எங்கு வென்றுக்குமாமா தள்ளி அவனுக்கு தெல்ல மாமா மாலி வர வந்துக்கிண்டி மாலி வருமா மாமா மாலி வர தின்னாலியா அந்த சின்னால பாக்க வந்துக்கிறல்ல ஒவ்வொரு ஊர்ல என்ன சின்ன நடக்குது தெரியாது. நாடி காலம் மாடி பிச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அன்னைக்கு ஒரு அத்துக்கு போதுடி என்ன ஒரு பேர் சொல்லுடி மாமா. ஏய் மூடி மாமா இந்த ஊர் பேர் தெரியலையா? மாமா சரி தெரியல விடு. மாமா அன்வந்த மாமா அன்மாரா அனுமார் இல்ல அன்மருது அனுமந்தியும் கிடையாது இப்ப மத்தியும் கிடையாது அன்மருது அன்மன் நாம சொல்லிட்டாங்க மாமா தலையெழுத்து இவன் வந்து மாட்டிக்கிறான் அன்மாரு அனுமாரி ஒரு குரங்கு. சரி காராமணியா இல்லப்பா காராமணி முழுத்த மாட்டப்பா கிராமணி 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 நீயா? ஆமா சரி ஆமா என்ன யாரு அது அந்த பாக்குறான் ஆளுங்க ஐயர் மாதிரி சூப்பராக யார் தெரியுமா? யாரு இந்தாட்டி என்னதா இந்தாட்டி மின்னாச்சியா ஏன் இந்தாட்டி உன் பொண்டாட்டியா? ஆளு குட்டி நல்லாதான் இருக்கிறான். உன் பொண்டாட்டிக்குதா இருக்குது. நான் பேரு 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 என் பொண்டாட்டி பேரு பச்சம்மா. பச்சம்மா உன் பொண்டாட்டி பேரு மிளாயி. கடையில கொடுப்பாங்களா அந்த மலாயா? மிளாய் மிளாய். மலாயா? உன் பேரு?
என் பேரு குப்பை. அடே அப்பா. சரி எங்க இருந்து வரீங்க? நாங்க எந்தெந்த தென்னா இருக்குதா ஆ, அந்த தென்னாக்கு போய் கலந்தீங்கன்னா ஆ, குறி சொல்லுவோம். புரி சொல்றீங்க. இப்ப எந்த ஊர்ல இருந்து இங்க வந்துக்கிறீங்க? நாங்களா ஆ, நாங்க வந்து உச்சில வந்துக்கிறோம். உச்சிமேரா புத்தி- உச்சிமேடு. உச்சலா மேரு ம். வாயிலுக்கு வா புரி சொல்லுவீங்களா? உங்க சாமி குலதெய்வம் பேரு என்ன? கிண்ணிமா கிண்ணிமாவா? கன்னிமாடா. கிண்ணிமா கிண்ணிமா. டேய், கண்டிப்பா கன்னியம்மா ஒன்னும் குலதெய்வம் பேரை சொல்ல தெரியல. என்ன குறி சொல்ல போறேன், என்ன பண்ண போறியோ? எங்க செடி வச்சு அத்துன்னு சொல்லிவிடும். அதனால தான் யார் யாரையா தேடிங்க வந்தேன் நானு. எங்க ஊர்ல ஒரு குடும்பம் இருந்தது, அவன் கடையும் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா வந்தா ஒரு முக்கியமான சமாச்சாரம், அதுக்கு தான் தேடினா வந்து சேர்ந்துட்டீங்க. ஒரு ஊருக்கு ஒருத்தன் தான் பாருங்க உங்களுக்கு. அந்த ஊர்ல முதல்ல காலி பண்ணீங்களே. ஒரு குடும்பம் இருந்தா அது நல்லா நாங்க வாழ வைப்போம். இங்க வா. உங்க ஊர்ல தொழிலாளி யாரை விடாதீங்க. அதெல்லாம் முதல்ல தொழிலாளி விட்டு நோய்ங்க. இங்க வா. எங்க வீட்டுல ஒரு திருடு ஒண்ணு போயிடுச்சு. துடு வச்சா போலீஸ் எல்லாம் போய் இதை பார்த்தா என்னன்னு ஒண்ணும் நடக்கல. அதை கண்டுபிடிச்சுக்க ஆள் இல்ல, குறி சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதான் அவனா தேடிங்க வந்தா. எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவியா? சொல்லி விடுவான். சொல்லியா? தெரிஞ்சு போச்சா துடி தெரியாது போச்சா. வேண்டியதா? டேய், டேய், ஏண்டா திருடு கூட ஏன்னா தெரிஞ்சு போகுமா? துடு போச்சுன்றாரு. தெரியாம போறதுக்கு பேர் தான்டா திருடு. தெரிஞ்சு போல. தெரிஞ்சு போல. சரி விடு. தெரிஞ்சு போறது திருடு கிடையாது, தெரியாது போறதுதான் திருடு. தெரிஞ்சு போனா அந்த பொருள் எங்க போயிருக்கு எங்களுக்கு தெரியாதா? திருடுன்னா எங்க போச்சுன்னே தெரியல, யார் திருடி போனான்னு தெரியல, எங்க இருக்குதுன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நீ எவ்வளவு கேக்குற? அதுக்கு செலவாணிங்களாமே. செலவாணிங்கள். டேய் செலவா? செலவு செலவு. செலவு தானே. எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல. என் வீட்டுல திருடு போன டேய். ஏன்னா பூஜைக்கு தானே வேணுமே. டேய், எப்படியாச்சு பூஜைக்கு பூஜை சாமான் வேணும். என்னென்ன சாமான்? கருவுறான். கருவூரமா? யாரை பார்த்து யார் கருவுறா? டேய், கற்பூரம். கற்பூரம். கோத்தால. டேய், வெத்தலடா. அப்புறம் பாக்கு, வெத்தலை பாக்கு. பூஜை வச்சு. டேய், ஊத வத்திரா. ஊதி வச்சிரா. அதனால தாண்டா உனக்கு ஊருக்கு ஒரு ஆளை வச்சு சேர்த்து வேற வேற என்ன ஓட? வீ பழம். எங்க வீங்க போவான்? வீ பழம். டேய், வாழைப்பழம். வாழைப்பழம். ஒரு முட்டை பச்சை. ஒன்னு வயசு வந்து பொங்கலை போட. ஒரு மூட்டை பச்சரிசியா? வேற அம்மாக்கு பொங்கல் வைக்கலையா? ஒரு மூட்டை பச்சரிசில. சரி, வேற? ஏன் பூச்சி பழம். டேய், எள்ளு பிச்சம் பழம். அது எத்தனை ஓட? 5 போதுமா? 5 போ. தாங்க 3 மூட்டை தாங்கவா? என்ன செக்காடு போறியா? அடிக்கணும். ஏற்கனவே தேங்காய் எடுத்துட்டான் ஒருத்தர். கிடங்க லோன் போடுறான். கட்சா போன ஒருத்தர் தொடர்ந்து கிடக்குறான். இன்னும் 3 மூட்டை தேங்காய் கேக்குறேன். ஈத்து போட்டி. என்னடா? ஈத்து போட்டி. டேய், ஏய், பத்து பெட்டியா? வீட்டு போட்டு அவங்க கற்பூரம் எவ்வளவுக்கு வாங்கினா? கற்பூரம். எவ்வளவுக்கு வாங்கினா? 9 கிலோ. 9 கிலோ. ஏண்டா மூட்டை பச்சை அரிசியில சந்தோஷம். அது நான் கற்பூரம் 9 கிலோ. கொத்திக்கினே இருக்கணும் அம்மாவுக்கு. அம்மாவுக்கு ஏத்திக்கினே சூடி ஏத்திக்கினே இருக்கணும். சரி, உட்காரு. காத்தோட காத்து போய்க்கினே இருப்பா. சரி, தட்சிணை எவ்வளவு கேக்குறேன்? கத்தணும் 1001. சீனண்ண கூப்பிடு, எங்க இருப்பாரு? 1001 சொல்றேன். 100 ரூபாய் 10 ரூபாய்லாம் உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் மாதிரியா இருக்கு. ஏற்க மாட்டா. காலை மாறி போச்சு. ஆத்தா கண்ணிமா ஏத்துக்க மாட்டான். சீனண்ண கூப்பிடு, சீனண்ண கூப்பிடு. எங்க இருப்பாரு? சீனண்ண ஏன் தட்சிணை வைப்பா? ஆளுக்கான வாங்க தட்சிணை வச்சாதான் இவர் கண்ணிமா நோண்டோலையா? வராமனே. டேய், கிராமணி. ஆமா புது சக்கரம் ஒண்ணும். ஏய், டேய், டேய். ஓமக்குழி சக்கரம். போடு. ஒண்ணும். நல்லா போடுறாங்க. நல்லா போடு. என்ன பழக்கம் பழகுதுப்பா? நிறைய சொல்லி கொடுத்துக்கிறாங்க. தச்சினையே தச்சினை. வராரு, சீனண்ண வராரு. தட்சணை காலப்பச்சி உபயோகிக்கிறார். தட்சணை. இதை எடுத்து நான் உட்காரு, உட்காரு, வரும். உட்காரு, உட்காரு. உட்காரு, குறி சொல்றாங்க, தட்சிணை வந்துடும். விலாயே மாமா குஞ்சிரி. டேய், குஞ்சுடி, குஞ்சுடி. உட்காரு. தட்சணை வாங்கிக்க. அது வாங்க. சொல்ற குறி கரெக்டா இருக்கணும். குஞ்சிரி மாமா என்ன பண்ணணும்? அம்மா இருக்கணுமா? துடு வச்சான். அம்மாவை நோண்டணும். அம்மாவை நோண்டி அம்மாவை வேண்டணும். வேண்டி திருடு போன சாமான கண்டுபிடிச்சு கொடுக்கணும். திருடு போன சாமான. ஆமா. என்ன சாமான்? ஒரு அண்டா. முதல்ல அண்டா கண்டுபிடி. ஒரு சொம்பு,
சொம்பு தான் ரொம்ப கஷ்டமாகுது, கிடைக்கல. சொம்பு கிடைக்கல. சொம்பு கிடைக்கல. ஒரு சொம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமாகுது. சொம்பு பாடுபடுக்கிறோம். 2 சொம்பு இருக்குமே நம்மளால. 2 சொம்பு தான் உனக்கு முதல்ல அடிச்சுட்டு ஓடி போச்சு. ஒரு சொம்பு இருக்குது. அந்த இன்னொரு சொம்பு அது எங்க இருக்குதுன்னே தெரியல. கண்டுபிடிச்சு கொடு. குந்திரி. மாமா நான் எப்படி உட்காரணும்? குனக்கறி. கப்புன கதை குப்புனே ஆயிடுமா மண்ணு. ஏய், இந்த துணி கட்டில கப்புன்னு வந்தா குப்புன்னு ஆயிடுமா? குச்சி எத்தனை நாள் ஆச்சு தெரியல. மாமா நான் சொல்றது வாயில பூல்ல. ஏய், வாயெல்லாம் வரல, வாயெல்லாம் போடலன்னு சொல்லு. ஆமா நீ கெஞ்சுமா வேண்டியா? சீக்கிரம் நோண்டு. மாமா என்ன சொல்லணும்? அம்மா என்ன தொடர ஊமையா 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 சொல்லணும். உண்மையா சொல்றேன். ஏய், நீ ஊமியா போட்ட எப்படி வார்த்தை வெளிய வரும்? உண்மையா உண்மையா சொல்லு. மாமா நோண்டு. ஆட்டம். திகா 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 எனக்கு பெரிய இந்த ராகமாக்குதாப்பா. எனக்கு வெந்துச்சு. என்ன வந்தது? மூத்த வெந்துச்சு. தலையைத்தா போச்சு. தட்சணை வச்சது இல்லாத கனிமா வந்து மூத்திரம் வந்துட்டா. சக்கரம் போட்டீங்களா? சாரி. அப்ப போய் வந்துருக்கு. இந்த குந்து கூடாது. எங்க உட்காரணும்? இந்த ஆளு மூஞ்சி மேல பேய். ஏய், ஏய், ஏய். ஓம குழி சக்கரம் போட்டு மொத்தம் நஞ்சு போச்சுடா மூத்திரம் மேய்ச்சி. எங்கிருந்து கனிமா வர போறா? அம்மா உண்மை சொல்றாரு. சீக்கிரம் சீக்கிரம். பேரன்புமிக்க இந்த அன்மருதை கிராமத்தைச் சேர்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெருதனம், கர்ணம், மணியம், அசேஷம், தலைவர், உபத்தலைவர், கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் மற்றும் இளைஞர் அணி, மகளிர் அணி, இந்த விழா குழுவினர்கள், நாட்டாண்மைதாரர்கள், இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் நெடுமுறை கிராமத்தைச் சேர்ந்த பொன்னி நாடகமன்றத்தை பாராட்டி கொடுத்த சொன்ன காணிக்கை 1 கோடி 1 சுபஜெயம். அதே போன்று எங்கள் ஸ்ரீ பொன்னி நாடகமன்றத்திற்கு அரும்பாடுபட்டு எங்களுக்கு ஏஜென்டாக வழங்கக்கூடிய அருமை அண்ணன் சீனிவாசன் அவர்கள் இந்த பகுதியிலே ஒன்றிய கவுன்சிலராக நின்று வெற்றி பெற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்று இப்பொழுது அந்த கவுன்சிலருடைய ஃபண்டு எது வந்தாலும் கிராமங்களுக்கு செய்து நல்ல பெயர் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் சீனிவாசன் அவர்கள் இதோ எங்களுடைய கம்பெனிக்கு ஏஜென்டாக விளங்கி எங்களுக்கு நாடகத்தை ஒப்பந்தம் செய்கிறார். அன்னார் அவர்களுக்கு எங்கள் ஸ்ரீ பொன்னி நாடகமன்றத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை பொன்மாலையாக அணிவிக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கதராடையை பொன்னடை அணிவித்து அவரை கௌரவித்து அவருடைய ஆசை பற்றி நாங்கள் நலமோடு வாழணும் என்று அம்மனை பிரார்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கிராமத்தை சேர்ந்த அனைவருக்கும் எங்களது புண்ணிய நண்பர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏஜென்ட் தான் டீ எடுத்து தருவாங்களா உங்களுக்கு? ஓ, சரி சரி சரி. ஏய், ராபடி தொம்பு இல்ல தொம்பு லோல் போட்டு கணக்குறான். முதல்ல கண்டுபிடிச்சு கொண்டா. சரியா? அதை கண்டுபிடித்து ஒரு பக்கம் இருக்கட்டும். தட்சிண வயசு காசை காணும், அதை முதல்ல கண்டுபிடிக்கும். ஏய் குப்பா தட்சணங்க. அந்த திருடு வச்சா அந்த திருச்சி பையனுங்க வர சொல்லு, இல்லன்னா காப்பாத்த மாட்டேன்னு சொல்லு. நீ தான் இந்த திருடனையும் கண்டுபிடிக்கணும்.
திருடன் யார் திருடனான்னு எனக்கு தெரியும். ஆ, எப்படி திருடான்னு தெரியும். ஓஹோ இந்த கரப்பன் கரப்பனா இங்க யாரு கரப்பா? பார்த்தேன் கரப்பனை. ஓஹோ பத்தி எதை கொண்டாந்து வச்சுடுற? ஆமா நீ செப்புகளே இருக்கிற கண்டிப்பா வந்துட்டா. மத்த அதுக்குள்ள பழைய போட போற கண்டிப்பா. என் கட்டில மாட்டீங்களாவா? கட்டில சட்டிலியா கட்டுல கட்டிலியா? கட்டில மாட்டீங்களா? இந்த கிராமி விட்டு திருடு போச்சு பாத்தியா நீ? பூமியுமே சொல்லாதடி. என்னமா இப்ப வந்துக்கிறா? வெந்துட்டான் கண்ணியமா. வந்துட்டா மாமா கண்ணியமா காலில் வந்து கும்பிடு. யா, கண்ணியமா இவ்வளவு தட்சணை வச்சு நான் காலையில வந்து கும்பிடுறேன். நீ ஏம்பா கண்ணியமா நாடா பக்கறேன் ஓ, அந்த அந்த அம்மா நினைக்க கூடாது நீ கன்னிமாவே வந்து இறங்கி இருக்கிறாங்க நல்லா நெடுக்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கா நீ சொல்றதுனால ஏன்னா நமக்கு தேவை சொம்பு இல்லையா? சொம்பு சொம்பு முக்கியம் அதுதான் முக்கியம். அதுக்காக நான் அம்மா கண்டிப்பா தாயே அந்த சொம்பை மட்டும் காட்டி கொடுத்துரு. போன சொம்புலாம் கரெக்டா வந்தோம்னா ஆமா போ, எத்தனை சொம்பு போச்சு அத்தனை சொம்பு வந்தோம் 2 சொம்பு போச்சா? 1 சொம்பு போச்சுதா? மாமா 2 போச்சு. மாமா என்னமா வந்துட்டா? கண்ணியமா வந்துட்டாளா? வந்துக்கிட்டு யாருடைய? என்னமா கண்ணியமா தானே வந்துட்டாளா? நீ என்ன கைமா வந்து நான் தேடி என்ன தெரியும் ஏய், என்ன எடிவாளை தேடுற மாதிரி தேடுறா? அது வளதான் அது. அம்மா மோக்க பிடிக்கிறா. கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போயிருக்கு நான் மோசம் முடியும் திருடு திருடு எந்த பக்கம் போய் கண்டுபிடிக்குது அம்மா. ஓ, எந்த பக்கம் திரும்பி போச்சு? உன்னோட கண்ணிமா நீ செப்புகளே கண்டிப்பா வந்து நரபாரமா இறங்கிட்டா பொழுது அம்மா ஆவேசமா வந்துட்டா. அம்மா ஆவேசமா வந்துட்டா. எதுக்கு கண்ணிமா ஒண்ணு மாமா ஆவேசம். காராமணி விட்டு திருடு வச்சான். கிராமனோட போச்சு ஏய், கிராமணி வீட்டுல மாமா என்ன போச்சா மாமா சொம்பு சொம்பு வச்சானே. சொம்பு அது கெண்டு பிடிச்சி தருவா அந்த கெண்ணிமா இந்த கெண்ணிமா வாயில எப்பவுமே வீ வராது மாமா பொய் வராது வாயிலையாவது வரும் அது. பொய் வராது. இப்ப கெண்ணிமா உண்மைக்கு உண்மை சொல்லுவா உண்மைக்கு உண்மையா கேட்டுக்கோ சொல்லு சொல்லு. அரே ஆ, அடே கிராமணி மரியாதை பாய் அவன் விட்டு பணத்தை கொடுத்து. டே உன் பேருடா கிராமணி என் பேரா? டேய் எனக்கு தெரியும்டா சரிம்மா. சொல்லுமா. டேய் உன் பேரு கெண்ணிமா உண்மைக்கு உண்மையா சொல்லுவாடா சொல்லு அப்புறம் டேய் கண்டுவா. கிராமணி உன் பேர் குப்பந்தாடா வீட்டுக்காரன் பேரா? உன் பேர் குப்பந்தாடா அப்ப நம்ம பொண்ணு எடுத்தா நீ? நம்ம பண்ணிட்டியா? என் வீட்டுக்கார பேர் குப்பந்தாடா உன் பேரு குப்பனா என் பேரு குப்பை. அதான் சொல்றேன். அவளுக்கு எப்படி கண்ணிமையாக்க உண்மை சொல்றா? உந்த குப்ப மாமா குப்பந்தாடா பரவாயில்ல அரே கண்டுபிடிச்சேன். வீட்டு திருடு போச்சு ஆமா. அது இப்ப உண்மையா சொல்ல போறேன் இந்த கெண்ணிமா சொல் பேர சொல்லிட்டேன். அடே வீட்டு திருடி மொத்த யார் திருடா யாரு? டேய் அந்த சொம்ப திருடி போனவன் திருடந்தாடா தீமாய்க்கிறான் சபா
இது மாதிரி எப்பவுமே தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க பாத்தியா உலகத்துல. ஐயோ 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 தராமனே ஏய் ஏய் மொத்த வாயை மூடு. அம்மா பத்தியா பூமியா சொல்லிட்டா ஓமையா என்னடா இது தட்சணை வச்சு அவர் நாட்டாரு கூட்டு பணத்தை வச்சு செலவு பண்ணி வச்சு எங்க சொம்பு எங்க போயிருக்குன்னா அம்மா உண்மை சொல்லிட்டா. அது யாரை திரும்பி போயிருக்குன்னா திருடன் தான் திரும்பி போயிருக்கான். பாய் இது காடின்னு அடி குடல புடிங்க சுத்து சுத்து தச்சனை தான் தச்சனை கூட திருடு போடுது. ஆமா பாரு ஏ மாமா என்ன என்னமா உண்மையை சொல்லிட்டாளா ஏய் சொம்பு திரும்பி வருமா? தராமனே ஏய் சொம்பு திரும்பி வருமா வராதா? தொன்பு திரும்பி வருமா வராதா மாமா நீ கென்னிமா நோண்டு கென்னிமா நோண்டுடா தீகே தீகங்க தீகே அம்மா கண்ணிமா தாயே சொம்பு எந்த பக்கம் இருக்குதோ என்னவோ முதல்ல சொம்பு என் வீட்டுக்கு வந்தா போதும். அடே உன் சொம்பு எப்படி திருடி போச்சு தெரியுமாடா? எப்படி திருடி போச்சு? ஏய் அத திருடி தெரியும். இருந்தாலும் எந்த பக்கம் வந்து தீங்க தெரியுமாடா? அந்த பக்கம். ஏய் அவ தோத்து வாசிப்படிக்கா வந்து தெரு வாசிப்படியா தீமுடாண்டா. அம்மா நான் உன்னை சொன்ன பத்தியா? ஏண்டா பாவி ஊடு இருந்தா தோட்டத்து வாசிப்படி தெரு வாசிப்படி இருக்குதான் செய்யும். எப்படி திருடுமானா எங்க திருடுமானா தோட்டத்தால அடே அது திருடி யாரு கேக்குறியா? யாரு? இந்த கெண்டிமா எப்பவுமே உனக்கு தான் சொல்லுவா. கெண்டிமா வயலே நீ வராதடா. ஏய் போய் வராது. அடே இந்த கம்பெனில டேய் இந்த கம்பெனில யார் தெரியுமா டீம் மேக்கறான்? யாரு? எல்லாரும் இருக்கிறாங்க அந்த டீம் மேக்கறாங்க. இருக்குறாங்க தூக்கமா இருக்குறாங்க. ஆமாடா. அவ பேரை ஊரே சொல்லுவா அந்த கெண்டிமா. ஏய் இந்த கெண்டிமா வயலே நீ வராது. ஏய் போய் வராது. போய் அடே உன்னை சொம்ப காரம் போட்டு யார் தெரியுமா மேக்கறான்? டேய் ஆமா இப்ப இந்த கெண்டிமா சொல்ற உண்மை சொல்லுடா நீ. டேய் இது பொன்னி கம்பெனி தான்டா. ஆமா இந்த பொன்னி கம்பெனில வாஜாரி இருக்கானே யார் தெரியுமாடா? ஐயா சுத்துறா ஏய் அது எனக்கு தெரிஞ்சா நீ யாரா சொல்றேன்? கண்ணிமா வாயில வச்சமா தெய்வம் அது சாமி சொல்லிடுமா நம்ம சொல்லிட்டாங்க. அடே இந்த கம்பெனில சுந்தரன் பேர் இருக்குதுடா. ஆமா இருக்கிற அது வாஜாரி. உண்மைதான்டா. ஆமா கெண்டிமா உண்மை சொல்லிட்டா? உண்மைதான் பேர் தெரியும். டேய் அவன் 35 ஏர்மாடு வச்சிருக்கான் தெரியுமாடா? ஐயோ அப்படியே சொல்லிட்டப்பா அப்படியே சொல்லிட்டப்பா. அப்படியே உண்மையை புட்டு வச்சு கம்பெனில இருக்கிற வாஜியார் சொந்தத்துக்கு 35 எருமாடு இருக்குதுன்னு. ஆமா உண்மைதான். டேய் அது மட்டும் கிடையாதுடா. அவன் கால கோலியா இருக்கா தெரியுமாடா? ஐயா உண்மை 100% உண்மை. பரவாயில்லையே. கண்ணிமா இப்படிதான் பாருங்க. ரெண்டு காலமே அந்த வாஜியார் கோணியா தான் இருக்கும். டேய் அது மட்டும் கிடையாதுடா. டேய் அவன் மாடு மேய்க்கிற இடம் எனக்கு தெரிஞ்சா கெண்டிமாக்கு. இடம் கூட தெரியுமா? வாஜியாரு மாடு மேய்க்கிற இடமே ஆத்தாளுக்கு தெரிந்தா. எந்த இடத்துல மேய்க்கிறாரு? டேய் அவன் எப்ப குமாரடி ஓய் சாப்பாடு நிறைவேற்றான். குமாரவாடி ஒயின் சாப்பாடியா மாடு மேய்க்கிறாப்ல. குமாரவாடியா எந்த பக்கமா? அரே அவன் அது மட்டும் கிடையாதுடா. அவனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? எங்களுக்கு தெரியாதுமா. டேய் கெண்டிமா வேற பீ வராதுடா. போய் வராது. ஆமா அந்த ஆள் தான் சொம்பு தூக்க மாட்டான்றியா? டேய் நான் எங்கடா சொன்ன அந்த தீங்க மாட்டானு? பேரே சொல்லல ஊரு சொல்ல இருடா நான் சொல்றேன். சொல்லு. கண்டுபிடிக்கணும். டேய் அது மட்டும் கிடையாதுடா. அந்த கோட காலை பத்தி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. சொன்னதானே தெரியும். சொன்னதான் தெரியும். டேய் காலையிலே இந்த கெண்டிமாக்கு போன் பண்ணடா அவன். கெண்டிமாவுக்கு போன் பண்ணான். உனக்கு போறேன். அவங்க கழிவு முத்தி போயிடுச்சு. ஆத்தாளுக்கே போன் போதாம ஆத்தாளுக்கு போன் போனா ஆத்தா செல்லு வச்சுங்கிறா. என்ன சொன்னாரு கேளு அது கேளு. டேய் என்ன சொன்னாரு? அவன் ஒரு கணக்கு போட்டுக்கறானா? என்ன கணக்கு? கோன கால கணக்கு. நான் சொல்லு கணக்கு சொல்லு. காலையில எனக்கு போன் பண்ணடா கெண்டிமாக்கு. அந்த ஆத்தா கிட்ட நேரா பேசினாடா அவன். டேய் அவனுக்கு நாளைக்கு 1 லட்சம் கொடுத்தா தான் கம்பெனி வருவானா? இல்லனா கம்பெனி வரமாட்டேன்னு சொல்லிக்கிறான்டா அவன். அந்த அது உண்மையான கேள்றா அவனை. கூப்பிடுறா அவனை கோன கால. சொம்பு போன் இருக்கட்டும். உனக்கு 1 லட்சம் சமாசாரம் என்னப்பா? டேய் வெளிய வந்தா மானம் போயிண்டா. அடே மாடா உன்னுடைய சொம்பு
காணாம போச்சு தடவை வந்துக்கிறேன் ஆமா இந்த கென்மா சொல்றது அப்படியே செய்யலாம் நீ சரிம்மா ஏய் இங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி ஓடி அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடியாந்து ஓடியாந்து நிக்க கூடாது வயல ஓடும் போது நிக்க கூடாது போகும்போது நிக்க கூடாது இங்கிருந்து குடுகுடு ஓடுற ஓடி திருப்பி மறுபடியும் ஓடியாடுற ஓடியாந்து ஏய் சீக்கிரம் போயிட்டு போல்டாச்சு எழுதி போடா இல்ல இதான் கரெக்ட். ஏன்னா ஆத்தா அடுத்த நடக்கும் போது எங்க போய் சொன்னா கிடைக்கின்றது வழிகாமி கொடுத்து இருக்கட்டும் இருந்தா கூட போலீஸ்ட்ட போய் எழுதி கொடுத்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கா உனக்கு தட்சணை வச்சு பணத்தை செலவு பண்ணி உன்னை வேண்ட சொன்னான் மாமா ராமனே இன்னிமா உன்னி சொன்னல இல்லையா அவ ஊமே சொல்லிட்டா இன்னென்ன சண்டை கேளு சொல்லு மாமா இன்னென்ன சண்டை கேளு சொல்லு இன்னும் சண்டை கண்டா கேளு ஏடா கிராமனே ஆமா என் கூட 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க 50 ரூபா கஷ்டப்பட்டு ஒரு பொட்டலை வாங்கியாந்த 3 மணிக்கா பார்த்தா திருடு போடுது அடே என் பக்கத்துல 2 பேர் முக்கியமான ஆளு ஒரு ஆள் கொள்ளமா இருப்பான் உயரமா இருப்பான் அது திருடி போன யாரும் கண்டுபிடிக்கணும் அடே அது தேடா ஏய் அது வாயில பேத்து தப்ப கூடாது என்னடா வாசத்தை பூச்சினா 50 ரூபா சும்மாவா அடே இத பாரு கென்னிமா கழிச்சு தச்சின வந்து நோடி மேய்கிறான்டா அந்த அவனை என்ன செய்யணும் இப்ப சொல்ல போறேன்டா நான் என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அவனே போய் தான் நெக்கு சொல்லு இல்லனா அவனுக்கு என்ன வெப்பன் தேவைறாங்கடி நம்ம யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாரை போய் கூட்டி வச்சு சொல்றது ஏய் நான் வெறி திருமல் போய் நம்ம என்ன சொல்றே யாருப்பா கம்பெனில திருமலா யாருப்பா அவனோட திரும்ப தோக்குறாரு அண்ணா அப்படியே ஆனா என்ன ஊமேன்னு சொல்ற திருடி போட்டியாவும் தட்சணை வச்சுதா இல்ல அந்த வழியா வந்தேன் ரோட்ல மானவரே கிடக்குது யாரோ போட்டு போயிடுறாங்க போல நான் தான் என்ன ரோட்ல கட்டி அதை எடுத்து மருத்துக்காரனை கொடுத்தாரு மருத்துக்காரன் அதை வாங்கி வச்சுட்டு கங்கர போடுறாரு மாமா கென்னிமா மலையாள பணி ஏணி எத்த மாமா இவன் எங்கதான் இருக்கா ஏணி எத்து அம்மாவுக்கு பயம் கொடுக்கணும் பயம் கொடுக்கணுமா அது ஏணி வேணுமா அம்மாவுக்கு என்ன பயம் கொடுக்கணும் பணமாயா பணமாயா இதுக்கு காலம் மாறி போச்சு எலுமிச்சு பணமாயா சப்பனக்க அம்மா மலையாரா சப்பினே இருந்தா மாறியா எங்கப்பா குடுங்கப்பா குடு பாயத்தை குடுங்கப்பா மாமா ஏனி புண்ணு வச்சுட்டு லட்சுமி எழுந்திரு. வந்திருப்பது இருவர்கள் யார் என்ற மக்களுக்கு தெரியாது. சுவாமி என்னுடைய பக்தனாகப்பட்டவன் பிரகலாதனை அறிந்து தர நாகமாக உருவெடுத்து வருகிறான் சிவபாலன். ஆகையால் பக்தனை காப்பாற்ற வேண்டும். புறப்பட போகலாம்.